ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குட்டீஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் தாங்க. குட்டீஸ்க்கான லஞ்ச் பாக்ஸு சிம்பிளாகவும் இருக்கணும், அதே நேரம் அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி ரெண்டு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு புதினா சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு கைப்பிடி புதினா, குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்க்கும்போது சிறு புளிப்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அதனால் ஒரு தக்காளி, ரெண்டு பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பாதி பச்சை மிளகாய் மட்டும் வச்சுருக்கேங்க காரத்துக்காக. தாளிக்கும் போது ஒரு வத்தல் சேர்த்துட்டு லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. குட்டீஸ்க்கு முந்திரினா ரொம்ப பிடிக்கும், நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த புதினாவோட பச்சை வாடை பொருளுக்கு நம்ம வேக வைக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா வற்றணுங்க. நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தண்ணியோட சாப்பாடு சேர்த்துட்டோம்னா சாதம் சதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது பச்சை வாடை போகட்டும். அப்படியே சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி புதினாவோட பச்சை வாடை போயிடுச்சுங்க. நான் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் வடிச்சுக்கலாம். சாப்பாட்டே உப்பு போட்டு வடித்தாச்சு. இப்போ இந்த புதினாவுக்குமே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்கிற சாப்பாடை சேர்த்து கலந்து விட்டுடலாம். சாப்பாடை சேர்க்கும்போது அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சூடாகவே போட்டு கிளறினீங்கன்னா சாதம் உடஞ்சி போயிடும். அதனால் இப்போ நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணி கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுங்க. ரொம்ப போட்டு நம்ம அமுக்க வேணாம். அப்படியே உதிரியாக லைட்டாக கலந்து எடுத்திங்கன்னா போதும். சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆகிடுங்க. சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இந்த வத்தல் லஞ்ச் பாக்ஸ் கட்டையில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இது அப்படியே கட்டிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா அப்பளம், முட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ்லேருந்து பெரிய பசங்க வரைக்குமே இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை கட்டிடுங்க. இதை கட்டிட்டு தொட்டுக்கிறதுக்கு நான் அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். நீங்கள் அவிச்ச முட்டை, அப்பளம், உங்கள் பசங்க எது சாப்பிடுவாங்களோ அது போல் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். முட்டை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் குட்டீஸ்க்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி முட்டையை கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதம் தாங்க. இது ரொம்ப ஈஸி, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெயில் நேரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தயிர் சாதத்துக்கு குக்கரில் அரிசி வைக்கும்போது எப்போவும் வைக்கிறத விட 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பாடு நல்லா குழைவாக கிடைக்கும். மசிச்சு எடுக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் நிறையா சாதம் வச்சுருக்கேன். பாதி சாதத்தில் இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இது ரசம் சாதத்துக்கு. நம்ம 2 பிள்ளைங்க வச்சுருக்கோம். ஒன்று ரசம் சாப்பிடாது, ஒன்று தயிர் சாப்பிடாதுன்னா 2க்கும் ஒரே சாப்பாட்டில் சாப்பாடை வடித்து எடுத்துகிட்டு 2ஆக பிரித்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். வீட்டில் நமக்கு வைக்கிற ரசத்தை எடுத்து கொஞ்சம் கலந்து விட்டாலே ரசம் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ தயிர் சாதத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெறும் தயிர் சாதத்துக்கு மட்டும் குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா அரிசி வைக்கும்போதே 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து வச்சுக்கோங்க. இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம வெறும் தயிர் மட்டும் கலந்து வச்சோன்னா சீக்கிரமாக புளிச்சு போயிடும். பால் சேர்க்கும்போது ரொம்ப நேரத்துக்கு புளிக்கவும் புளிக்காது. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கெட்டியாகாமல் நல்லா தளன்னு இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக இருக்குமா தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் இல்லை தண்ணி, தயிர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட சின்னதாக ஒரு கேரட் துருவிட்டு சேர்த்துருக்கேங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு குட்டி பச்சை மிளகாவாக பாதி பச்சை மிளகாவும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து அளவுக்கு நல்லா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாப்பாட்டில் சேர்த்துடலாம். சாப்பாட்டில் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கோம். இப்போ தயிர், பால் எல்லாம் சேர்த்துருக்கனால நமக்கு உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொலன்னு கலந்து விட்டால் தான் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் தளத்தலானே வச்சுக்கோங்க. அப்போ தான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தயிரும் தண்ணியும் கலந்து இது கூட சேர்த்துட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு சூப்பராக தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நீங்கள் மாதுளம்பழம் சாப்பிடுவாங்கன்னா மாதுளம்பழம் கூட 2 உரிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 இது மட்டும் சேர்த்துக்கோங்களேன், நல்லாயிருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த ரசம் சாதத்தை நம்ம மசிச்சிடலாம். சாப்பாடு ஏற்கனவே நம்ம குழச்சி வடிச்சனால கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டிங்கனாலே போதும், நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டு வைக்கணுங்க. ஏன்னா ரசம் சேர்த்தோடனே சாப்பாடு வந்து விரைச்சி போயிடும். நம்ம நல்லா மசிச்சு விட்டு ரசம் ஊற்றி வைக்கும்போது நல்லா கொலன்னு இருக்கும், குட்டிஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் எங்களுக்கு வச்ச ரசம் இருக்குது, அந்த ரசத்தை நான் கலந்துக்கிறேன். நமக்கு ஈஸிங்க. லஞ்ச் பாக்ஸ் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாதத்தை வடித்து 2 வெரைட்டியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஆனால் இது 2க்குமே ஒரே சைடிஷ் வச்சாலே போதுங்க, சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். அதனால் இது கூட வந்து நான் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேங்க. குட்டீஸ்க்கு இந்த ரசமும் உருளைக்கிழங்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தயிர் சாதத்துக்கூடே பிடிக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் இதுதான். ரசம் சாதம் உருளைக்கிழங்கு, தயிர் சாதம் உருளைக்கிழங்கு. இதே நீங்கள் பெரிய பிள்ளைங்க வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு பொருத்தமான சைடிஷ் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய். இன்றைக்கி குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தாங்க நம்ம பார்த்துருக்கோம். ரசம் சாதம் உருளைக்கிழங்கு, தயிர் சாதம் உருளைக்கிழங்கு, புதினா சாதம் அவிச்ச முட்டை, இது மட்டும்தான் பார்த்துருக்கோம். இது கூட பெரிய பசங்களாக இருந்தால் அப்படியே தயிர் சாதம் வச்சு மாங்காய் ஊறுகாவை அதுக்குள்ளேயே வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த மசாலாவோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாங்காய் ஊறுகாவுமே நம்ம வீட்டில் செஞ்ச ரெசிபி தான். இந்த ரெசிபியுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சாம்பார் ரசம் சாதத்துக்கூட சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருக்கும். இன்றைக்கி சிம்பிளான முறையில் இந்த 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நிறைய வெரைட்டி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வெரைட்டி ரைஸுமே நம்ம சேனலில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் வெரைட்டி ரைஸ்னு இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஒமேகா 3 அதிகமுள்ள சீட்ஸ் வகைகளும், புரோட்டீன் சத்து அதிகமுள்ள நட்ஸ் வகைகளும், ட்ரை ஃப்ரூட்ஸ் வகைகளுமே நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? வெள்ளரி விதை, வெண்பூசணி விதை, பச்சை பூசணி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை, சூரியகாந்தி விதை. இது கூடவே பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் உலர்ந்த கிவி பழம், உலர்ந்த நெல்லிக்காய், உலர்ந்த ஸ்ட்ராபெரி, இது கூடவே தேன் நெல்லிக்காய். சிப்ஸ் வகைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ், இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துட்றதுக்கு நல்லா இருக்குங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே முதல் தரமான பாதாம், முந்திரி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, தரமான அத்திப்பழமுமே உலர்ந்த அத்திப்பழமும் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஈரான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பேரிச்சம்பழ வகைகளுமே நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த பொருள் வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.